ஈரான் ஈராக் நாடுகளிடையே மும்முரமாக போர் நடந்து கொண்டிருந்தது. படைத்தளபதி யூசுப் அந்த முகாமில் ஒரு கூடாரத்தில் இருந்தார். படைவீரன் ஒருவன் இரத்தக்கரை பிடிந்த கத்தியோடு ஓடி வந்து அவரிடம் அடைக்கலம் கேட்டான். படைத்தளபதி யூசுப் 22/9/1980 முதல் 28/1988 வரை வாழ்ந்தவர். யூசுப் தன் கட்டிலுக்கடியில் அந்த மனிதனை படுக்க வைத்தார். சிறிது நேரத்தில் சில வீரர்கள் வந்து அவரிடம் கையில் இரத்தக்கரையோடு யாராவது வந்தார்களா என்று கேட்டார்கள். அவன் தங்கள் மகன் இக்பாலை கொன்றுவிட்டு வந்துள்ளான் என்றார்கள். அவரும் அப்படி யாரும் வரவில்லை, நீங்கள் போய் நன்றாய் தேடி பாருங்கள் என்று கூறி அனுப்பினார். அவர்கள் போனதும் கட்டில் கடியில் இருந்தவனை வெளியே வரச் சொன்னார். கையில் கொஞ்சம் பணமும் தன் குதிரையும் அவிழ்த்து அவனிடம் கொடுத்து தப்பித்துக் கொள்ளும்படி கூறினார். அவனோ இந்த இரவு மட்டும் இருந்துவிட்டு காலையில் போகிறேனே என்றான். அவர் மிகவும் சாதுவாக, நீ கொலை செய்திருப்பது வேறு யாரும் அல்ல, என் மகன் இக்பால் தான் என்றார். பதறிப்போன அவன் பணத்தை வாங்கி கொண்டு குதிரையில் ஏறி ஓடி மறைந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. புற மதத்தினராக இருந்தாலும் அந்த யூசுப் எவ்வளவு மனிதாபிமானத்தோடு தன் மகனை கொண்டவனையே மன்னித்து தப்புவிக்கிறார் என்று அறிந்து கொள்ளும்போது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. கொலோசியர் 3:13 ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியன் 3:13 forgive one another. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு நடித்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தார் நம் தேவன் குற்றங்களை மன்னித்து வாழ்வழித்தார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தார் நம் தேவன் நம் குற்றத்தை மன்னித்து வாழ்வழித்தார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் என்று வேதத்திலே நீர் கூறுகிறீர். எங்களையும் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்களை நீர் தப்புவித்திருக்கிறீர். தகப்பனே, அதற்காக நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தீர் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உலகத்திலே நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களை தப்புவிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.